வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு சும்மா பாருங்கள் நண்பர்களே, நம்மளை சோர்ந்துப்பீங்கன்னு சும்மா கள்ளக்களி ஆடுது. சும்மா கறிகளை பாருங்கள், சும்மா வேறு லெவல். என்னடா நண்பர்களே, நம்ம வேலைக்கு போகிற அதனால் அப்பச்சிட்ட சமையல் தான். நானும் இன்றைக்கு ஒரு கறி வச்சது. இப்போ நானும் ஒரு கறி வச்சேன். பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன மீனண்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சுங்கா மீன் வந்து வாங்கினது. சும்மா எப்படி இருக்காருட்டு பாருங்க. நண்பர்களே, இப்படி ஒரு கறி வேறு லெவல் நண்பர்களே. வேறு நிலைமை நம்மள சாப்பிடான். அடுத்தது மீன் பொரியல் பார்ப்போம். மீன் பொரியல் டேஸ்ட் பண்ணி. இது வந்து நம்மளே கனையா மீன் பொரியல். இதுதான் தெரியுமே நம்மளோட பச்சை மிளகா. மீன் பொரியலுக்கு பச்சை மிளகா, வெங்காயம். அது வந்து சொதி அப்பிச்சிட சின்ன சூட மீன் ஆண்டு வாங்கி அப்படி மாங்காய் போட்டு அப்படியே சொதி ஒன்று வச்சுக்கிற அப்படி. அதான் அப்படி தான். அடுத்து என்ன விஷயம், இது வந்து வாழை மீன் மண்டை மண்பிள்ளை. வாழை மீன் தான் சாதாரண ஒரு அரை கிலோக்குள்ள உட்பட்ட மீன் தான். இது அதை வாங்கி தான் சமைச்சேன். வேலை போனால நம்ம பிடிக்க முடிய டைம் இல்லை, அதனால் வாங்கி தான் சமைச்சது. நான் இந்த வாழை மீன் கறியை நான் வச்சது. உங்களுக்கு இந்த மீனை காட்டணுச்சுன்னா வாழை மீன் தான். குளத்து மீனில் ஒரு வாழை மீன் ஒன்று, குளங்களில் வாழைன்ற ஒன்று இருக்கு. அதுவும் பேர் நண்பரோட இன்னும் சோறு சாப்பிட்டு பார்க்கல. இன்றைக்கு மத்தியான சாப்பாடு ஒரு தனி ரகம். இல்லை மீனும் வச்சு பச்சைமா கடிச்சு வேறு நண்பர்களே. இன்றைக்கி சாப்பாண்டா அப்படி ஒரு சாப்பாடு. சாப்பாண்டா சாப்பிட ஏதோ ருசித்து சாப்பிட்றான்னு தெரியுது நம்ம. அப்படியே நான் கரையான அப்படி ஒரு டேஸ்ட்டும் பொரியலும் பச்சை மிளகாயம் வெங்காயம்
நம்மளோட கதைக்கிறா சாப்பிட்றதுலாம் இருக்குது. இந்த மீன் மண்டை ஒரு பேர் இல்லை நண்பர்கள். செயலொட்டு நல்ல பசியில் வந்துக்கு நண்பர்களே. பசியில் மத்தியானம் சாப்பிட்டு வந்தோடனே அப்போ சமையல் ஒரு தண்ணி ரகம் மீன் பொறிச்சி சொல்லி வச்சிருந்தார். நான் ஒரு கறி ஒன்று ஆக்கி போட்டு மண்டையை நல்லா ஒரு சூப்பர் நம்ம என்ன நம்மளே அதனால் வந்து உங்களுக்கு சாப்பாடு நம்ம வீடியோ ஒன்று போடலை. சாப்பிட காப்பிட்டுபடியே ஒரு பாட்டுகளுக்கு வீடியோ போடுறது நம்மளோட ஒரு நம்பர் உள்ள கதைக்கணுன்ட்டு இருக்குத்தானே வேணும். நம்மளோட சாப்பாடு வைப்பாங்க இல்லையா, அதனால தான். வாழை மீன் விநாயகர் சைஸ் சின்ன ஆள் தான். இந்த மீன் பார்த்திங்கன்னா நண்பர்களே சதை இந்த கடல் வாழை மீன் வந்து எல்லாம் இருக்குது வந்து முள்ளுத்தன்மை இருக்குது, முள்ளு வாழைன்னு சொல்லுவாங்க. இது வந்து குளத்து வாழை மீன் சொல்கிறது இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து முள்ளுத்தன்மை குறைஞ்ச மீன். ஆனால் மீன்லேயே வந்து ஒரு எண்ணத்தன்மையும் இருக்குது இந்த மீனில். சாப்பிட்டவங்களும் தெரியும், சாப்பிடாதவங்களும் தெரியாது. குளத்து மீனில் நிறைய பேர் சாப்பிடாதாக்களும் இருப்பீங்க, சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். அப்படி சொன்னால் நம்மளே இந்த குளத்து மீன் தான் எங்களுக்கு டேஸ்ட்டு. நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் உங்களோட ஆதரவு தாங்க. மீண்டும் உங்களுக்கு ஒரு அடுத்தடுத்த சாப்பாடுகளோட சமையல் வீடியோக்களோட காந்தன் குட்டி.